இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள். இந்த இடத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நீ குடியிருக்கிற இடம் பாபிலோன் தான். பாவம் நிறைஞ்ச இடம் தான், குழப்பம் நிறைஞ்ச இடம் தான், அசுத்தம் நிறைஞ்ச இடம் தான், அந்தகாரமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா நீ அதுல சிக்கி கொள்ளாத, அதுல உள்ள எதையை நீ பற்றி கொள்ளாத, அதிலிருந்து நீ உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்த வசனம், அப்பொழுது பிற்பாடு கர்த்தருடைய மகிமை உண்டாகும் என்று எழுதப்பட்டு. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய மகிமை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும்னா நம்ம விட்டுவிட வேண்டியவைகளை, அகற்ற வேண்டியவைகளை நம்ம செய்யும் போது, அகற்றும் போது, விட்டுவிடும் போது நம்ம வாழ்க்கையில தேவனுடைய மகிமை. ஒரு சின்ன பையன் பாருங்க, ஒரு செப்பு குடம், அதனுடைய வாய் ரொம்ப குறுகியது, அதுக்குள்ள எப்படியோ கையை விட்டுட்டான். அதுக்குள்ள ஃபுல்லா நாணயங்கள், காயின்ஸ் நிறைய இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு தான் இவன் கையை விட்டான். உள்ள விட்டவன் கை நிறைய அந்த காயினை எடுத்துட்டு வெளியே எடுத்து பார்க்க எடுக்க முடியல. எவ்வளவு முயற்சி பண்றான், முடியல. இதை பார்த்து அவனுடைய தாயார், மகனே உனக்கு கை வலிக்கும் போது கஷ்டப்படாத, இரு, அம்மா மெதுவா உனக்கு கை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ட்ரை பண்றாங்க, வரல. இதை பார்த்த பாட்டியமா வராங்க, வெயிட் பண்ணு, பிள்ளைக்கு கை வலிக்கும் போது நான் குடத்தை பிடிச்சிக்கிறேன், நீ மெதுவா கையை இழு, வரல. சோப்பு போட்டு பாக்குறாங்க, எண்ணெய் போட்டு பாக்குறாங்க, வரவே இல்லை. இவங்க 3 பேர் இப்படி போராடிட்டு இருக்கிறத பார்த்த பக்கத்துல உள்ளவர், வேற வழியே கிடையாது, குடத்தை உடைக்கதான் செய்யணும், அறுக்கதான் செய்யணும், அப்பதான் கை என்ன செய்யும், எடுக்கும். என்ன அப்படி உடைக்கும் போது, அறுக்கும் போது கையில ஏதாவது என்ன செய்யலாம், காயம் ஏற்படலாம், கொஞ்சம் வலிக்கும், ரத்தம் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மகனை தாய் தேட்டுறாங்க, கவலைப்படாதடா, அம்மா பக்கத்துல இருக்கம்மா, வலிச்சாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, கை வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இப்ப பாருங்க, உடைக்க போறாங்க, அடிபட்டுரும், வலிச்சிரும், ரத்தம் வந்துடும், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே இப்ப பாருங்க, டக்குன்னு கையை வெளியே எடுத்துட்டான். அம்மா கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் வராத கை இப்போ எப்படா திடீர்னு வந்தது? இவ்வளோ நேரம் உள்ள இருந்த காயினெல்லாம் நான் பிடிச்சிருந்தேன், இப்போ வலிக்கும் ரத்தம் வரும் சொன்னோன்னே அந்த காயினை விட்டா கை வெளியே வந்துட்டு. இது மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர். ஆண்டவர் எத்தனையோ முறை இதை விட்டுரு, இது வேண்டாம், இது தப்பு, இது ஆபத்து, அங்கே போகாத, அதை செய்யாத, ஆண்டோடைய பிள்ளை இது உனக்கு அழகல்ல, இப்படிப்பட்ட காரியத்துல இருந்துலாம் நீ விடுதலை ஆகணும் அப்படி சொல்லும் போதெல்லாம் அதை என்ன செய்யறது இல்லை, கேட்க. கர்த்தர் உன்னைய தண்டிச்சிருவாரு, அது உனக்கு பாதிப்பாயிரும், அது உனக்கு ஆபத்தை, இப்படி எச்சரிப்பு வரும்போதுதான் அதை என்ன செய்யறாங்க, விடுறாங்க. அதை விட்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எச்சரிக்கப்படுவதற்கு முன்பே மகிமையை நீங்க பார்க்கணும்னு விரும்பினா விட்டு விலக வேண்டியதுல இருந்து விலகி. இன்னும் ஆண்டுடைய பிள்ளையா இருந்தோம், என்னால் இதை விட முடியல, அதை விட முடியல, டிவி பார்க்கறத விட முடியல, செல்போன் அடிமைத்தனத்தை விட முடியல, ரகசிய பாவத்தை விட முடியல, பொய் பேசுறத விட முடியல, களவு செய்யறத விட முடியல, அல்லது ஜெபம் பண்ணாம நான் என் நேரத்தெல்லாம் போக்கிட்டு இருக்கேன், நான் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஜெபம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல, அதுக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு தடையாக இருக்கிறாங்க, என் சூழ்நிலை தடையாக இருக்குது, இப்படிலாம் சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு விட வேண்டியதை விட்டுருவோம், அகற்ற வேண்டியதை அகற்றுவோம். தேவனுடைய மகிமை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். பரிசுத்த பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் உங்கள் மகிமை வெளிப்படணும், அவ்வளோதான். அதுக்கு நாங்கள் எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டு விட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.